ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் மொத்தம் எத்தனை பீக்ஸ் ஹையர் பீக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14 பீக்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஹிமாலயாஸில் எத்தனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹிமாலயாஸ் அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறம் அதில் டைப்ஸ் இருக்குது, அதாவது பிரிச்சிருக்காங்க அந்த ஹிமாலயாஸை. அது எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடியுது அண்ட் அதுக்குள்ளே எத்தனை வகையான பீக்ஸ் இருக்குது, இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஹிமாலயா ஃபார்ம் ஆன கதை வந்து இட்ஸ் அபவுட் மில்லியன் இயர்ஸ் அகோஸ். நம்ம உலகம் வந்து ஃபார்ம் ஆகும்போது வந்து ஜஸ்ட் அன் அ ரவுண்ட் அப்படின்னு தான் இருந்துக்கு. அதை வந்து பேஞ்சியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேண்டை. அதை சுற்றி இருக்க சீயை வந்து பந்தலசாலா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டெக்டானிக் பிளேட்ஸோட இது அதிர்வுகள்னால வந்து அது உடையுது. அதை அங்காரா காட்வானா அப்படின்னு இது பண்ணுறாங்க. நடுவில் இருக்க சீயை வந்து தீசிஸ் சி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் டெக்டானிக் பிளேட்ஸோட மூமெண்ட்னால யுரேஷியாவோட பிளேட்டும் இந்தியாவோட பிளேட்டும் இடிக்கும் பொழுது தீசிஸ் சீலேருந்து ஒரு லேண்ட் அப்லிஃப்ட் ஆகுது. அதுதான் வந்து ஹிமாலயாஸ். அந்த அப்லிஃப்ட் ஆகிற லேண்டை தான் வந்து ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி, ஹிமாச்சல் ஆர் லெஸர் ஹிமாலயாஸ், சிவாலிக்ஸ் ஆர் அவுட்டர் ஹிமாலயாஸ். இது எங்கேருந்து தொடங்கி எங்கே வரைக்கும் முடியுது அப்படின்னா இண்டஸ் ரிவர் தெரியும்ல, இந்த இண்டஸ் ரிவரோட பள்ளத்தாக்கு அங்கே அந்த இதில் இருந்து ஆரம்பித்து பள்ளத்தாக்கு மீன்ஸ் கார்ஜ் அண்ட் எண்ட் வித் பிரம்மபுத்திராவோட கார்ஜ், அதாவது பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்குலேருந்து பாகிஸ்தான்லேருந்து தொடங்கி பங்களாதேஷ் வரைக்குமே ஹிமாலயாஸ் இருக்குது. ஆனால் ஒரே சீராக இல்லை. காஷ்மீர் கிட்ட ரொம்ப விரிந்த நிலையம் 500 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கும், அருணாச்சல் பிரதேசில் ரொம்ப சுருங்கிய நிலையம் 200 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கும் தான் அதோட வித்து இருக்குது. இதை வந்து இதில் இருக்க ஒரு பிளேஸ் பமீர் நாட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஹிமாலயாஸையும் நம்ம சென்ட்ரல் ஏஷியாவையும் இணைக்குது. இதை தான் வந்து ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹிமாலயாஸ்குள்ளே இன்னும் நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது. போக போக நம்ம டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெஸர் ஹிமாலயாஸ், சிவாலிக், அவுட்டர் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திபெத்தியன் பிளேட்டு, அதுக்கடுத்து கிரேட்டர் ஹிமாலயாஸ், அதுதான் இருக்கிறதுலே லார்ஜ் நம்பர் ஆஃப் பீக்ஸ் கொண்டிருக்கு. அதுக்கடுத்து லெஸர் ஆர் ஹிமாச்சல், அதுக்கடுத்து கொஞ்சம் லோவர் சிவாலிக் ஆர் அவுட்டர் ஹிமாலயாஸ், அது கீழே இருக்கிறதான் இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன். இங்கேருந்து வர இமயமலை ஆறுகள்லேருந்து கொண்டு வர ஃபர்டைலான சாயில் வந்து இண்டோ கேஞ்சட்டிக் பிளைனில் இருக்குது. இந்த இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயினில் இருக்க ஃபர்டைலான சாயில் தான் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. தென் நம்ம பெனின்சுலா பிளாட்டிவ், சவுத் இந்தியா சைடில் இருக்க பெனின்சுலா பிளாட்டிவ், இதுதான் வந்து ஒரு கிராஸ் செக்ஷனல் எக்ஸ்ப்ளனேஷன் ஹவு த ஹிமாலயா ஃபார்ம்டு. ஸோ திபெத்தியனில் ஆரம்பித்து அப் டு நம்மளோட சவுத் இந்தியன் ஸ்டார்ட் வரைக்குமே வந்து இந்த இமயமலையோடைய விரிதல் இருக்குது. அதாவது வந்து அருணாச்சல் பிரதேசோடு முடிஞ்சாலுமே அதனால் கிடைச்ச அந்த ஃபர்டைலான சாயில் தான் நம்ம இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயினே ஃபார்ம் பண்ணுது. Secondly, there are so many peaks in Himalayas. First and topmost வந்து Mount Everest, 8,848 மீட்டர். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் Mount Everest is not in India, it's in Nepal. Secondly வந்து Mount K2 or Godwin Austen, இது 8,611 மீட்டர். இது இந்தியாவில் இருக்குது. இந்தியாவோட ஃபஸ்ட்டு டாலஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் பீக். இது வந்து எங்கே இருக்குன்னா லடாக்கில் இருக்குது. அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சன்ஜுங்கா, இது வந்து இந்தியாவில் தான் இருக்குது. இதோட மீட்டர்ஸ் வந்து 8,598 மீட்டர்ஸ். அண்ட் ஃபோர்த்து வந்து மக்காலு, அது வந்து நேபாளில் இருக்குது, 8,481 மீட்டர். அண்ட் ஃபிஃப்த் தௌலகிரி நேபாளில் இருக்குது, 8,172 மீட்டர். அண்ட் சிக்ஸ்த்து நந்த பர்வத், இது வந்து இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவோட தேர்டு லார்ஜஸ்ட், இது வந்து 8,126 மீட்டர், இது லடாக்கில் இருக்குது. அண்டு செவன்த் அன்னபூர்ணா, இது நேபாளில் இருக்குது, 8,078 மீட்டர். அண்டு எயித் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் நந்ததேவி, உத்தரகாண்ட் இந்தியாவில் இருக்குது, 7,870 மீட்டர். அண்டு நைன்த் காமெட், இதுவும் இந்தியாவில் தான் இருக்குது, இந்தியாவோட ஃபிஃப்த்து. உத்தரகாண்ட் இந்தியாவில் இருக்குது, 7,756 மீட்டர். அண்ட் 10th நமச்ச பார்வா, அருணாச்சல் பிரதேசில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, 7,756 மீட்டர். ஃபஸ்ட்டு ஆஸ்க் பண்ண கொஷின் இது தான். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹையஸ்ட் பீக் இந்த வேர்ல்டு வந்து மொத்தம் 14. அதில் ஹிமாலயஸில் மட்டும் எவ்வளோ பீக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 பீக்ஸ் இருக்குது. ஹிமாலயத்தில் இருக்க பீக்ஸ் வந்து 3 மெயின், 2 நேபாளில் இருக்குது
லடாக்கில் இருக்குது, அதுக்கப்புறம் 2 உத்தரகாண்டில் இருக்குது, 1 அருணாச்சல் பிரதேஷ். அதாவது ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருக்குது, ஸ்ப்ரெட்டிங் ஏற்ற மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஹிமாலயன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தேவைப்படும்னு நினச்சா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இந்த மாதிரி ரிலேட்டடான ஸ்டடி ரிலேட்டட் வீடியோஸும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நன்றிகள்.